வெளியிலே காட்டாத ஒரு ஏக்கம் இருக்கு. அது என்ன ஒரு விஷயம்? ஏன் வெளியில் காட்ட முடியல? அப்படி என்ன ஒரு ஏக்கம் வந்துட்டு இருக்குது அவங்கக்கிட்ட? பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதான் டெய்லி ரீடிங்ஸ், டெய்லி மெசேஜஸ் கிடைக்கும். ஓகே, இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பர்சன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது உங்கள் பர்சன் வந்துட்டு பேசலை, எனக்கு இக்னோர் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறது கிடையாது, இப்படி மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்டுட்டேன் பதில் வரலன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் சொன்னாலும் கூட அந்த பர்சன் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? சரி, அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு சில விஷயங்களில் ஏக்கங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை மாறி இருக்கா அப்படின்னா இல்லை, முழுமையாக கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் மேலே கோபத்தில் நிறைய எடுத்திருந்தாலும் முடிவுகள், ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்க தான் செய்யுது. அந்த ஒரு ஏக்கங்கள் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களோட கரண்ட் இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுடைய கரண்ட் சூழ்நிலைகள், அது எல்லாமே ரொம்ப யோசிக்கிறாங்க. அதாவது ஒரு அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களோட எமோஷன்ஸில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 100% நான் வந்து திரும்ப மறுபடியும் இந்த பர்சனுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க முடியும், ஒரு நம்பிக்கை வந்துட்டு கொடுக்க முடியும், மறுபடியும் அந்த பேர் கெடக்கூடாது, ஒரு ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அவங்கள ஏதாவது ஒரு டேக் வச்சு சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஏக்கங்கள் இருந்தாலும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னா அது முழுமையான ஃபீலிங்ஸ் இல்லை, ஒரு ஹாஃப் ஃபீலிங்ஸ்னு சொல்லலாமா, ஒரு பாதி ஃபீலிங்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்றபடி சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகே, சரி, இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் விளையாண்டுருப்பாங்க, நிறையா ஒரு விளையாட்டுக்கள் விளையாண்டுருப்பாங்க எமோஷன்ஸில், இல்லையா? தெரியாமலாம் இல்லைங்க, தெரிஞ்சு தான் பண்ணாங்க. அதாவது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரியே வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இப்போவும் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க தான் முக்கியம், அவங்க தான் எல்லாமே. வெளியில் உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு வேணுக்குன்னே சோஷியல் மீடியாவில் போடுறது, வேணுக்குன்னே எல்லா வேலைகளும் பண்ணுறது. அதாவது நீங்கள் அந்த பார்வையில், உங்கள் பார்வையில் அவங்க வந்து தேர்ட் பர்சனோட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க சைடில் இருக்கா, அதெல்லாம் ரொம்ப ட்ரூ லவ்வாக அங்கே போயிட்டுருக்கான்னா கிடையாது. ஓகேங்களா? சும்மா உங்களை வெறுப்பேற்றி உங்களை ஒரு ஜெல்லஸ் ஆக்கணும், நீங்கள் ரொம்ப பொசசிவ் ஆக்கணும், அதில் ஒரு சந்தோஷம். அது இந்த ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சும்மா அதை நான் க்யூரியஸ் ஆக்குறேன், அவங்க பார்ட்னர் என்ன என்னை பற்றி ஃபீல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணுறேன், அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் தேவையில்லாத வேலையை பண்ணுவாங்க. அதை தான் வந்து உங்கள் பர்சன் வந்து பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் தேவையில்லாத பண்ணாலும் அந்த ஏக்கங்கள் அது மனசில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா ஒரு நியூ லைஃப், அதாவது அவங்க நிறையா பண்ணதுலேருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல, ஆல்மோஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹீலிங்காக இருக்கட்டும், ஒரு சந்தோஷங்களாக இருக்கட்டும், அது வந்து டெஃபினட்டாக வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கீங்க பாருங்களேன். ஸோ இந்த அழகான ஒரு டோர் உங்களுக்கான ஒரு டோர் தான் அது. ஸோ இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ புது அனுபவங்கள், புது பர்சன், புது சந்தோஷங்கள், இந்த பர்சன்கிட்ட இருந்து இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பயங்கரமான அட்டாச்மெண்ட் அதெல்லாம் விலகிட்டு வருது. அதை அந்த பர்சன் நோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளார வந்துட்டு போகிறதும் வந்துட்டு அவங்க நோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க என்ன தான் பில்டப் பண்ணிவிட்டு என்ன தான் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறேன், உங்களை இரிட்டேட் பண்ணுறேன் இப்படின்லாம் பண்ணினாலும் கூட உங்களை வேற ஒரு பர்சன் வச்சு, அவங்களோட இடத்துல வேற ஒரு பர்சனை வச்சு பார்க்கறது அந்த பர்சனால் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப அவ்வளோ ஜெலஸ், உண்மையிலே உங்களை ஜெலஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜெலஸ் ஆகிட்டு இருக்காங்க அங்கே. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு இப்போது கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு ஒரு சில தேவையில்லாத ஒரு விஷுவல் வந்துட்டு இருக்கு.
இப்போ ஏதாவது ஒரு சாங் பார்க்குறப்போ, இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்க்குறப்போ கூட அந்த மாதிரி ஒரு ஒரு டக்குன்னு அந்த ஒரு விஷுவல் நீங்கள் வேறு பர்சன்ஸோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க மாதிரி, உங்களோட லைஃப் பழையபடி இல்லாதபடி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அங்கே ஒரு ஜெல்லஸான ஒரு விஷயங்கள், அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து பண்ணாலும் இந்த ஒரு டோர் உங்கள் லைஃப்பில் ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த பர்சனுக்கு இது பொறாமையை மட்டும்தான் வந்து கொடுக்கும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அடிமையாக இருந்து பழகிட்டீங்க. அவங்க அதை பழக்கிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, செய்வீங்க. மீறினா எமோஷ்னலான ஒரு ட்ராமாஸ் தான் நடக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் பிரேக் ஆகிற டைம். இங்கே பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல் மெஜிஷியன் வந்திருக்கு அப்படின்னா என்ன, நீங்கள் அந்த ஒரு உங்களை கட்டி போட்ட விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க ஆல்ரெடி. ஒரு சில கட்டத்தில் அது வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு தேவை ஒரு கொஞ்சோண்டு மோட்டிவேஷன் மட்டும்தான். இந்த டோர் ஓப்பன் ஆகணும்னு வெயிட் பண்ணீங்க, அப்சல்யூட்லி ஓப்பன் ஆகுது. அப்போது அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வர இனி அவங்க உங்களுக்கு ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு கார்டு இருக்குல்ல, ஒரு கயிறை வச்சு கட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அது எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ உங்கள் புடி இனி அவங்க கையில் வந்துட்டு இருக்காது. இனிமேல் அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களாலே அந்த பர்சனை வேறு வழியில் மறுபடியும் கொண்டு வரணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஒரு சில கேப் அப்படிங்கிறது டெஃபினெட்லி வரும். அந்த பிரேக்கு, அந்த கேப் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு அந்த பர்சன் உணரணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற விஷயங்கள். ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளே ஏன் அந்த ஏக்கம் வந்துச்சுன்னா, ஏன்னா அந்த பர்சனுக்கே தெரியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, எஸ்பெஷலி உங்களோட லவ்வுக்கு அவங்க டிசர்விங் கிடையாதுன்னு. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஏன் வந்து அவங்கள இன்னும் லவ் பண்ணுறீங்க, அவங்கள இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கிறதுமே அவங்களுக்கு புரியல. சம்டைம்ஸ் வந்து அவங்களே வந்து உங்களோட லவ்வால் தான் ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. ஓ, நம்ம அவ்வளோ பெரிய ஆளா, நமக்காக நம்ம அவ்வளோ செஞ்சு இந்த பர்சன் வெயிட் பண்ணுறாங்களே. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். எஸ், ஒன் மோர். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சில பேர் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளார போவீங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் இந்த மாற்றம் வரும், இது நடக்கும்னு நீங்கள் கனவுல யோசிக்காத ஒரு மாற்றம் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய லெவலான ஒரு நியூ பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஒரு டீலிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதாவது உங்கள் பர்சன் உங்களுக்கு எதெல்லாம் திறமை இல்லை, ஒன்றும் முடியாது, எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து குறை சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரேக் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை நோக்கி வரும். ஓகேங்களா? ஸோ நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்ற விஷயங்கள் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு அதுக்கான டோர் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னொரு சில பேருக்கு ஸ்டில் நீங்கள் அந்த ட்ரீமிங்கில் தான் இருக்கீங்க, இன்னும் அந்த கனவுக்குள்ளே தான் இருக்கீங்க. பட் கவலைப்பட வேண்டாம், வந்துடும் வெளியே. அதெல்லாம் நடந்தப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேங்கிறதே தெரியும். ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பர்சன் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் பண்ண நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அவங்க உங்கள் லைஃப்பில் நிறைய கேம் விளையாண்டுட்டாங்க, பல வழியில் விளையாண்டுட்டாங்க. ஆனால் அது எதுக்குமே நீங்கள் ஒரு எண்டு கார்டு கொடுக்கல, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல, விளையாடுன்னு விட்டுட்டீங்க. ஆனால் அந்த அவங்க ஆரம்பித்த அந்த கேமை நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறீங்க. ஸோ என்னைக்கு அந்த ஃபுல் ஸ்டாப்புங்கிறது வைக்கிறீங்களோ அப்போது எல்லாமே மாறும். ஆனால் உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவு தெரியுமா? அதாவது இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே போது தான். உங்களை இழந்துருவோமோங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அவங்களுக்கான மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த ப்ராசஸில் தன்னை இழந்துருவோமோ, இப்போ மறுபடியும் வந்துட்டு இதுக்குள்ளார இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பாஸ்ட்டுக்குள்ளார வந்தால் இப்போ நம்ம லைஃப்பில் போட்டு வச்சுருக்க பிளானிங், இப்போது நிறைய விஷயங்கள் செஞ்சு மாற்றங்களை கொண்டு வந்தது அதோடு சேர்த்து நம்மளும் வந்து இழந்துருவோமோ. ஸோ அப்படி ஒரு டெசிஷன் இப்போ ஏதாவது ஒன்று எடுத்தால் அதோட முடிவுகள், விளைவுகள் எப்படி இருக்கும்? மறுபடியும் பாஸ்ட்டுக்குள்ளார போயிடுவோமா, மறுபடியும் இதுக்குள்ளார சுற்ற ஆரம்பிச்சிருவோமா? ஸோ அந்த கேள்விகளும் இருக்கும். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏக்கங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி, அது அவங்க வெளியில் காட்டாமல் இருக்கிறதுக்கு பல கேள்விகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் டெசிஷனுமே வந்துட்டு வரும். ஓகேங்களா?
ஆனால் உங்களை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷன்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு. அப்படியே முழுமையாக வந்து வெறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வரவே இல்லை. ஏதோ ஒரு சைலண்ட் அட்டாச்மெண்ட்டாவது இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு தான் வந்து மாற்றங்கள் வரும். நீங்கள் தான் வந்து இது வரைக்கும் அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க, அவங்க நகர்ந்து போயிட்டாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆனால் இனி நீங்கள் நகர்ந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும் அதிகம். இது வரைக்கும் அவங்க 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 நீங்கள் யோசிச்சிங்க. இனி வந்து நீங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு வரும். ஓகேங்களா? உங்கள் 2 பேருக்கும் டைமிங் ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? டைமிங் எப்பயுமே வந்துட்டு ஒரு பெரிய சவால் தான். பார்ப்போம். ஓகே, ஸோ கிறிஸ்டல்ஸ் ஜம்ப் ஆகுதே. எஸ், அதாவது உங்களோட சேர்ந்து அவங்க லைஃப்பில் இப்போ உங்களுக்கு உங்கள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாமலாம் கிடையாது, எடுக்க முடியும். ஆனால் அது எடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து அவங்களோட எல்லா லைஃப்புமே மாறும். ஏன்னா இப்போ என்னென்னா அவங்களோட எல்லா லைஃப்புமே அவங்களோட இந்த புது லைஃப் உங்களோட முடிவு எல்லாமே ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் தான். ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தால் இன்னொன்று பாதிக்குது. இப்போ அவங்க லைஃப் அவங்க கெரியர்னு எடுக்கிற முடிவால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறீங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க கெரியரில் பாதிக்கும். ஸோ இது என்னென்னா இந்த 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு கார்டு மாதிரி இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒரு விஷயம் வந்து முடிவெடுத்தால் இன்னொன்று பாதிக்குங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது அவங்க சரிசமமான லெவலில் வைக்கல. இந்த ஒரு சீசா மாதிரி தான். ஒன்று இது ஏறிச்சுன்னா இது இறங்கும், இது ஏறிச்சுன்னா இது இறங்கும். கரெக்டாக அப்படி தான் வந்து இருக்குது. அவங்க அப்படி தான் லைஃப்பை நான் கரெக்டாக கொண்டு போயிட்டேன், பேலன்ஸாக கொண்டு போயிட்டேன்னு சொன்னது எல்லாமே சும்மா ட்ராமா. அவங்களோட ஈகோவால் தேவையில்லாத பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வந்துட்டு பண்ண வேலை தான் இதெல்லாமே. ஓகேங்களா? இவங்களோட வாழ்க்கை முழுசாக வெளியில் தெரிஞ்சிருக்கான்னு தெரியலைங்க, சுத்தமாகவே வந்துட்டு தெரியல. அது ஒரு படம் மாதிரி, ஒரு பாட்டு, ஒரு டிஸ்னி அந்த கார்ட்டூன்ஸில் அனிமேஷன்ஸ் மாதிரிலாம் சும்மா அப்படியே வெளியில் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும் இல்லையா? அது கார்ட்டூன்ஸோட அந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ நிறைய அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸ் அதோட டிஸ்னிலாம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த பார்பி அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சிரமப்படுவாங்க இல்லையா? நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கும். அது மாதிரி தான் இந்த பர்சனோட லைஃபுமே. லைஃப்பில் வந்துட்டு நிறைய இந்த கார்ட்டூனில் வர மாதிரி நல்ல க்ரியேட்டிவ், நல்ல சூப்பர் அப்படி இப்படின்னு பில்டப்பு. ஆனால் பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, என்ன விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க இமோஷன்ஸ் என்ன சஃபர் ஆகுது, என்ன கஷ்டப்படுது, எதுவுமே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அழுத்தங்கள் இருக்குது. இன்னும் அவங்க லைஃப்பில் பழைய ஒரு சம்பந்தமான ஏதோ ஒரு இமோஷன்ஸ் வந்து இன்னும் அட்டாச் ஆகிருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் இவங்க ஏதோ அந்த ஒரு லவ், ஃபேக்கான ஒரு லவ் அப்படிங்கிறத அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சில பேரோட விஷயத்தில் அந்த ஃபேக் லவ்ங்கிற ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. அது தேவையில்லாத, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தேவையில்லாத விஷயத்த உள்ளுக்குள்ளே இருக்குன்னு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஒரு உண்மையோ ஒரு சில சுச்சுவேஷனோ எனக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னா இவங்களோட எண்ணங்களை மாற்றும். அதாவது ஒரு சில சண்டைகள், ஒரு சில பிரச்சனைகள், அது எனக்கு நல்லா தெரியுது அவங்க சைடில், அவங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட. ஆனால் அது அவங்களோட எல்லா எண்ணங்களையும் மாற்றுறபடி தான் இருக்குது. இந்த பர்சன் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பேட் ஹேபிட்குள்ளே போவாங்க, வெளியே வர முடியாத அளவுக்கு. அது பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும், கெட்ட பழக்கமாக இருக்கட்டும், கெட்ட நபர்களாக இருக்கட்டும், அது ரொம்ப வந்து சிரமத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளார, மனசுக்குள்ளார. ஸோ அது தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத ஈர்ப்புகளுக்குள்ளார போயிட்டு இருக்குது அது. ஓகே, பார்ப்போம். சரி, இது என்ன அப்படின்னா உங்கள் சைடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எனக்கு இங்கே வர்றது என்ன அப்படின்னா உங்கள் சைடில் இருந்து ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே போகுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் சைடில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை கவனமாக இருங்க.
ஏன்னா உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு மறைமுக ஒரு பிடிக்காதவங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் லீக் ஆகுது. ஒன்றுனா திருச்சி சொல்கிறது, 9ன்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து லீக் ஆகுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ தோற்றுருவோம் பயம். உங்ககிட்ட போட்டி போடுறாங்க அந்த பர்சனுக்கு. அதான் சொன்னேன்ல, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்கள் அவங்களுக்கு கீழே இருந்து பழகிட்டீங்க, நீங்கள் மேலே வரீங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குது, அதுவும் நீங்களே செய்கிறீங்க. அந்த அந்த இதுக்குள்ளே வரீங்கன்னா அந்த பர்சன் டெஃபினட்டாக ஒரு ஒரு காம்படிட்டராக ஃபீல் பண்ணுவாங்க உங்களை. ஓகே, சூஸ் அ நியூ டைரெக்ஷன் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஓகே, டைம்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஃபியூ வீக்ஸ்க்குள்ளார, ஓகேங்களா, கொஞ்ச நாளைக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் வரும். அதே மாதிரி ரொம்ப அந்த பர்சனுக்கு ஒரு கட்டத்தில் என்னென்னா, அந்த ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நான் சொன்னேன்ல, நீங்கள் அவங்க விளையாடுற அந்த கேம்க்கு, இந்த ட்ராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்கள் லைஃப்னு நீங்கள் போவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்னும் கோவத்தை தூண்டிவிடும். ஸோ ஏதோ ஒரு வழியில் எப்படியாவது வந்துட்டு உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வேகம், ஒரு அழுத்தங்கள் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ யார் மூலியமாவது, ஏன் உங்களோட ஓன் பீப்புள் அவங்க மூலயமா ஏதோ ஒரு வழியில் மறைமுகமாக கூட உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ், நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஒரு ஃபியூ மந்த்ஸே நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இது சம்மந்தமாக உங்களுக்கே தெரிய வரும். என்னென்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த பர்சனை விட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இங்கே எனர்ஜி வருது. ஸோ உங்கள் லைஃப்பில் இதை விட வேறு பெட்டரான ஒரு பர்சன், பெட்டரான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்கிறத உங்களுக்கு உணர்வுகள் வரும். ஒன்று அது யாரோ சொல்லுவாங்க, இல்லையா அது உங்களுக்கு இருக்கவே அந்த ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனுக்காகவா நான் இவ்வளோ நாளாக எஃபோர்ட்ஸ் போட்டேன், இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நீங்கள் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஸோ இந்த லவ் இதுக்குள்ளே சுற்றிட்டே இருக்க உங்களுக்கு இது வரைக்கும் இந்த பணம் விஷயம், வேலை விஷயம், பர்சனல் லைஃப் அதையே கவனிக்காமல் இருக்கீங்க. ஸோ அதிலெல்லாம் வாய்ப்புகள் வருதுங்க. ஓகேங்களா? நீங்களே எதிர்பார்க்காத அந்த வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். ஸோ பெட்டரான விஷயங்கள் உள்ளார வருது. ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ உங்கள் கூட இருக்காங்க, அவங்க பேசுகிறப்பவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுது, ஒரு மாதிரி எனக்கு வைப் வருது, ஏதோ என்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து போட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆனால் ஸ்வீட்டாக பேசுவாங்க, பேசி உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்கிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அப்படியே மழுப்பிட்டே போவாங்க, நல்லா அப்படியே சமாளிச்சுட்டே போவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன், அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஓன் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு இன்ட்யூஷன் வந்துருச்சு, ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? சும்மா மறுபடியும் ஓகே சான்சஸ் வந்து கொடுக்க வேணாம், சான்சஸ் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இனி உங்கள் லைஃப்பில் வர ஒரு சான்சஸுமே ரொம்ப முக்கியமானது, ரொம்பலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த லவ், அந்த ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த பர்சன் ஒரு செல்ஃபிஷ் தான் உங்கள் பர்சன், அது தனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு கட்டத்தில் அந்த மனசுக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்குது. நீங்கள் அதாவது நான் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் நகர்ந்து போகலாம், ஆனால் நீங்கள் நகர்ந்து போன்னு வாய் விட்டு சொல்லிடுவாங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் நகர்ந்து போய் அந்த லவ், அந்த பர்சனுக்கு கொடுத்த அதே லவ், அதே முக்கியத்துவத்தை வேறு பர்சனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது அவங்களால. ஓகேங்களா? ஒரு சில பேர் நீங்கள் இன்னும் அதை செய்யாமல் இருக்கீங்க, இன்னும் இவங்களை சுற்றிக்கிட்டே இருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் கொஞ்சம், அதுக்காக போய் வேறு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் போகணுன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் வேறு விஷயங்களுக்காவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கவனத்தை கொண்டு போங்க. லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது, பர்சனல் விஷயங்கள் இருக்குது, ஒர்க்கு வேலை இருக்குது, பணம் சம்மந்தப்பட்டது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்களேன். எவ்வளவுக்கு எவ்வளோ நகர்ந்து வரீங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கான ஏக்கங்கள் அதிகரிக்கும். அதாவது கூட இருந்தெல்லாம் புரிய வைக்க முடியாது உங்கள் பர்சனை, ஓகேவா? தள்ளி வாங்க, தள்ளி வந்தால் மட்டும்தான் வந்து புரியும். நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு பர்சன், வெரி பியூர். அந்த ஒரு ஒயிட் லைட் எப்படி இருக்குங்க, அது மாதிரி ரொம்ப பியூரான ஒரு பர்சன். அதாவது
உங்களுடைய தேவையில்லைன்னா நீங்கள் உள்ளார போக மாட்டீங்க ஒரு சில விஷயத்தில். இப்போ அந்த பர்சன் ட்ராமா பண்ணாங்க பார்த்தீங்களா, கேம் விளையாண்ட மாதிரிலாம் நீங்கள் விளையாட மாட்டீங்க. விளையாட தெரியாதுன்னு இல்லை, தெரியும், பட் விளையாட மாட்டீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு லேட்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த எமோஷ்னல் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ வந்துட்டு அது ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த பர்சனுக்கு அந்த ஒரு பெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப தெரப்பிக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. எனக்கு அந்த மெடிசின் எடுத்துக்கணும், அந்த ஒரு தெரப்பி செஷன் நான் போயே ஆகணும், என்னால் வெளியே வர முடியாதுன்னு இது எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் இருக்கீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் கொண்டு வாங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப உங்களை ஹீல் ஆகுங்க, சீக்கிரம் ஹீல் ஆகுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு நியூ டோர் அழகாக வெயிட் பண்ணுது. இங்கே பாருங்கள், அழகாக பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது, நல்ல சான்சஸ் இருக்குது. லக்கு வந்துட்டு உங்களுக்காகவே வெயிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற லைஃப்பில் எதெல்லாம் செய்ய முடியலையோ அது இங்கே செய்யலாம், கிடைக்கும். ஓகே. ஆனால் ஒரு விஷயம், அவங்க ஓகே மனசுக்குள்ளே ஏக்கமாக இருக்காங்களா, அப்போ வந்து நம்ம புரிஞ்சிருச்சு, அப்போ நம்ம பாவம் போல் நம்ம வெயிட் பண்ண இந்த 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 சென்டிமெண்ட்டை இப்போ கொண்டு வராதிங்க. ஒரு சில பேர் இன்னுமே அந்த ஒரு இமோஷ்னல் சென்டிமெண்ட்டில் இருக்கீங்கன்னா அது இப்போ வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது அப்புறம் நம்ம பேசிக்கலாம். நம்ம லைஃப்பை வந்து பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப லக்குங்க, இது ரொம்ப லக்கு. அது மெஜிஷியனும் ரொம்ப ஃபேவர் பண்ணும் உங்களுக்கு. நான் அதனால தான் அவ்வளோ கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது 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 வந்து மாட்டிக்காதீங்க மறுபடியும் போய். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கான ரீடிங் அவ்வளோதான். அதே மாதிரி இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில் உங்கள் சூழ்நிலை வச்சு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.